வேக வச்சுருக்கோம். இது வந்து அகத்திப்பூ ரொம்ப நாள் கிடைக்கல, சீசன் இல்லைங்கிறனால சரியாக கிடைக்கல, இப்போ தான் வந்திருக்கு, இது வச்சுருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோசை ப்ளஸ் இதுக்கு வந்து குழம்பு பார்த்திங்கன்னா நிறைய காய் போட்டு வச்சுருக்காங்க. சுண்டல், கத்திரிக்காய், பாவக்காய், சிகப்பு பூசணி, வாழைக்காய் இதெல்லாம் போட்டு நிறையா காய் போட்டு வச்சுருக்காங்க. காய் நிறையா இருக்குது இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். அப்புறம் வந்து இந்த ஆயிலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆயில் வந்து எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் உடம்புல, அதாவது மாடரேட்டாக சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சமாவது நீங்கள் கண்டிப்பாக தினசரியாக உங்கள் உணவில் வந்து எண்ணெய் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் வந்து இருக்கிறவங்க எண்ணெய் சாப்பிடக்கூடாது, ரீஃபைன் ஆயில் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக எதையும் கேட்காதீங்க. கொலஸ்ட்ராலுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் வெளியிலேருந்து உணவில் வந்து எடுத்துக்கிற ஆயில் மட்டுமே காரணம் கிடையாது, உங்கள் லிவர் தான் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணிக்கிங்க. ஸோ ஆயில் வந்து கண்டிப்பாக எடுத்துங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். மாற்றி